இல்து-பிரான்ஸ் பிராந்தியத்தில் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் பாடசாலை மற்றும் வேலைகளுக்கு செல்லும் பயணிகளுக்கு முக்கியமான பொது போக்குவரத்து மாற்றங்கள் நடைமுறைக்கு வருகின்றன. பயண அனுபவத்தை மேம்படுத்தும் நோக்குடன் இந்த மாற்றங்களை இல்து-பிரான்ஸ் பொது போக்குவரத்து சேவை அதிகாரிகள் அறிவித்தனர். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக ஏர்-ஏ-2பி, எஸ்என்சிஎஃப் மற்றும் போலீசார் உள்ளிட்ட பல அமைப்புகளுடன் இணைந்து 80,000 கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் செயல்பட உள்ளது. மேலும் பேருந்து ஓட்டுநர்களும் பயணிகளும் பரிசோதகர்களும் உடல் அணிகலன் கேமராக்களுடன் காணப்படுவர். பயண வசதிகளை விரிவாக்கும் வகையில் நவிகோ லிபர்டி பிளஸ் பாஸ் பயன்படுத்தும் பயனாளர்கள் இப்போது ஓர்லிவல் வழியாக ஓர்லி விமான நிலையத்தினை சென்றடைய முடியும். இது பழைய ஓர்லி பஸ் சேவை நிறைவடைந்த பின்னர் பயணிகளுக்கு ஒரு புதிய வாய்ப்பாக அமைந்துள்ளது. தற்போது பாரிஸ் வாழ் மக்கள் பெரும்பாலும் மெட்ரோ பாதை 14ஐ விருப்பமாக பயன்படுத்தி வருகின்றனர். புதிய ரயில்கள் மற்றும் கேபிள் கார்களும் அறிமுகமாகின்றன. TW20 எனும் புதிய தலைமுறை ரயில்கள் அக்டோபரில் T1 பாதையில் அறிமுகமாகும். மேலும் கேபிள் C1 எனும் இல்து-பிரான்ஸ் முதல் கேபிள் கார் சேவையும் அக்டோபரில் செயல்பாட்டிற்கு வரும். பேருந்து சேவைகளிலும் பாரிய மேம்பாடுகள் உள்ளன. ஏர்-ஏ-2பி இயக்கும் 14 பேருந்து வழித்தடங்கள் 28, 31, 57, 68, 83, 84, 87, 113, 143, 163, 180, 187, 303 மற்றும் 492 ஆகியவை மேம்படுத்தப்படுகின்றன. மேலும் 147ஆம் வழித்தடத்தில் அதிக திறன் கொண்ட கூட்ட பேருந்து செப்டம்பர் 15 முதல் இயக்கப்படும். ஏர்-ஊர்-ஏர்-ஏ பாதை போன்ற முக்கியமான ரயில்வே சேவைகளிலும் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. வியாழக்கிழமைகளிலும் வெள்ளி, சனிக்கிழமைகள் போலவே இரவு 10 மணிக்கு பிறகு நீளமான ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.